பிளேயரா இருந்தாலுமே வேர்ல்டு கப் ஒண்ணு கூட ஜெயிக்கவே இல்லையே. ஃபுட்பால்னா என்னன்னு தெரியுமா தெரியாது அவருக்கு. 3 ராஜா இருந்தாலும் முன்னாடி இருக்கவங்கிட்ட 3 ஏஸ் இருக்குமா அப்படின்னு நினைக்கிற உலகது. இவன் முன்னாடி இருக்கவன்லாம் பார்க்கவே மாட்டான், பிளைண்டா ஷோ காட்டுவான். உனக்கு இன்னொரு சம்பவம் சொல்ற கேளு. 2013 ரியல் மேட்ரிட் பயான் முனிச் கூட தோத்துட்டாங்க. அந்த சேம் நைட் அவன் ஃபேன்ஸ் கிட்ட சாரி சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணான், அடுத்த வருஷம் நான் இந்த சாம்பியன்ஸ் லீக் ஜெயிப்பேன். அப்புறம் என்ன, அவன் அடிக்க எல்லா டீமும் வந்தாங்க அதானே? ஏய் தப்பு 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 தப்பு, அப்படியெல்லாம் எழுதக்கூடாது. இவன் தான் எல்லா டீமையும் அடிக்க போனான். அப்புறம் என்னாச்சு? அடுத்த வருஷமே ஜெயிச்சான். ப்ராமிஸை ஃபுல்ஃபில் பண்ணிட்டான், அவ்வளவுதானே? அதுக்கு அடுத்த வருஷமும் ஜெயிச்சான். சோ 2 கப்பு. அதுக்கு அடுத்த வருஷமும் ஜெயிச்சான். வாட்? இன்னொன்னும் ஜெயிச்சான். என்னதான் இருந்தாலும் வேர்ல்டு கப் ஜெயிக்கலையே. மெஸ்ஸி வர்றதுக்கு முன்னாடி அர்ஜென்டினா கிட்ட எத்தனை கப் இருக்குன்னு நினைக்கிறேன்? தெரியலையே. 2 வேர்ல்டு கப், 14 கோப்பா அமெரிக்கா. சரி, போர்ச்சுகல் எவ்வளவு ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்? என்ன, மேபி ஒரு 5-0 4 கோப்பா. 0. கேங்க கூட்டிட்டு போறவன் தான்டா கேங்ஸ்டர், ஒத்தையா போறவன் மான்ஸ்டர்.